தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிருபையான கால வேளையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்தி காப்பார். இந்த காலையில் என்னோடு கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் தேவ மகிமைக்காக 43-44 வசனங்களை வாசித்து பாருங்கள். பழைய ஏற்பாடில் உன் அயலானை நேசி, உன் சத்துருக்களை பகை என்று சொல்லப்படுது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அன்பான தேவ ஜனமே, உன் சத்துருக்களை சிநேகி என்று சொல்லி. சத்துருக்களை பாருங்கள், நமக்கு இஷ்டமானவங்களை நேசிக்கிறது ரொம்ப சுலபமான விஷயம். ஆனால் நம்மளை துன்பப்படுத்துகிறாங்களே, நமக்கு துரோகம் செய்கிறாங்களே, நமக்கு தீங்கு செய்கிறாங்களே, கூடவே இருந்து குழி வெட்டுறாங்களே, அவங்கள நேசிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதுதான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி ரொம்ப பேருடைய வாழ்க்கையில் அன்பான தேவ ஜனமே, இந்த வார்த்தையை அநேகருக்கு ஏற்றுக்கொள்ள மனம் இருக்கிறதில்ல. நம்ம விரும்பினாலும் விரும்பாமல் போனாலும் நாம் என்ன செய்யணுங்க? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச ஆகணும். நம்ம அப்படி செய்யலைன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண முடியாதுங்க. நல்ல விசுவாசியா, நல்ல தேவ மனுஷனா, இல்லை நல்ல கிறிஸ்துவங்களா நம்ம வாழ முடியாது. ஆகையால் இந்த காலையில் தேவ வார்த்தையை கேட்குற அன்பான சகோதரனே, சகோதரியே, அது நீங்கள் இருக்கிற எல்லையில் இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், படிக்கிற இடத்துல இருக்கலாம். உங்களை துன்பப்படுத்தினாலும் கவலைப்படாதீங்க. நீங்கள் மாத்திரம் அவங்கள அன்பு கூறுங்க. சரீர பிரகாரமான அன்பு இல்லை, தெய்வீக அன்புனால. ஏன்னா நம்ம தேவனுடைய அன்பை அவளை காட்டும்போது, அன்பான தேவ ஜனமே, எவ்வளோ பெரிய பகஞ்சனாக இருந்தாலும் அவன் தலைமையில் ஒரு ஐஸ் கட்டியை வச்சு பாருங்களேன், அப்படியே சில்லுன்னு ஆகிடும். அதே போல தான் நம்ம பகைக்கிறவங்க, நம்ம குரதமாக எழும்புறவங்கள நம்ம அன்பு கூர்ந்தோன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க? தேவனுடைய அன்பை அறிந்து கொள்வார்கள். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம், ஒரிசாவில் என்னங்க கிராம் சயின்ஸ் ஐயா அவர்களும் அவருடைய 2 பிள்ளைகளை உயிரோடு எரிச்சிட்டாங்க. எரித்த உடனே உலகத்தில் இருந்த எல்லா செய்தி நிறுவனங்களும் வந்து அந்த அம்மாவை பார்த்து கேட்டாங்க, இப்படி உன் கணவனிய 2 பிள்ளைகளையும் உயிரோடு எரிச்சிட்டாங்களே, அவங்களுக்கு சட்டம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? அன்பான சகோதரனே, சகோதரியே, தேவன் மன்னிச்சார், நான் மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. தேவனுடைய அன்பை என்னங்க அவங்க ரொம்ப அழகாக உலகமெங்கும் அந்த செய்தியை, அந்த வார்த்தையை கேட்டார்கள். ஸோ ஆகையால் இந்த உலகத்தில் பிரியமான தேவ ஜனமே, அன்பை போல சிறந்தது உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அன்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் என்ன பண்ணிகிட்ருக்கிறாங்க? தேடிட்டு இருக்கிறான், தவம் பண்ணிகிட்ருக்கிறான், எங்கே கிடைக்கும்னு காத்துட்ருக்கிறான். ஸோ இப்படியாப்பட்ட, ஏன்னா உலகம் முழுமையாக என்ன ஆகிட்டுருக்குன்னா கரப்டாக இருக்குது. வஞ்சகத்தினால, மோசத்தினால என்னங்க இன்றைக்கி நிரம்பப்பட்டிருக்கு. எந்த பக்கம் பார்த்தாலும் பெரிய துரோகம்தான், எங்கே பார்த்தாலும் ஏமாத்துறது தான், எங்கே பார்த்தாலும் நம்பிக்கை துரோகங்க தான். இப்படி இருக்கும்போது இதுக்கு நடுவில் தேவனுடைய அன்பை பெற்று நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? அன்புள்ளவர்களாய் நம்ம மாறணும். ஏன்னா வேதம் சொல்லுது, நீங்கள் பிரியமல்ல 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனம் வாசித்து பாருங்கள். தேவ வசனம் சொல்லுது, அன்பான தேவ ஜனமே, நான் ஒரு தேவனை அறிந்திருக்கிறேன் என்று நான் வாயில் சொன்னால் போதாது. அன்பான தேவ ஜனமே, நான் தேவனை அறிந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அன்பு கூறலைன்னா நான் ஒருபோதும் தேவனை அறியாதவனாக இருப்பேன். ஏன்னா 8ஆம் வசனம் அதே அதிகாரத்தில் சொல்லப்படுது, தேவன் அன்பின் சொரூபியாக இருக்கிறார். தேவன் யாராக இருக்காருங்க? அன்பாக இருக்கிறார். அவரை பின்பற்ற, அவரை சேவிக்கிற, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற, ஜனமாக இருக்கிற நீங்களும் நானும் யாராக மாறணும்னா அன்புள்ளவளாய் நம்ம மாற வேண்டும். ஏன்னா அந்த உலகத்திலேயே ரொம்ப விலையேற பெற்றது அன்பு. ஏன்னா யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, தேவன் உலகத்தின் மேலே இவ்வளவாய் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளினார், அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறணும். தேவனே பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வர்றதுக்கு காரணம் என்னன்னா நம்மளை நேசித்ததுனால தான். நம்ம பாவம் செஞ்சு தேவ மகிமை அற்று போனாலும்
என்னங்க, தேவனுக்கு விரோதமாக நம்ம வாழ்ந்தாலும் அவர் நம்மளை நேசித்ததுனால பரலோகத்தை விட்டு நமக்காக கடந்து வந்தார். எவ்வளோ அன்புள்ள தேவன் இல்லைங்களா? இந்த உலகத்தில் இந்த இயேசுவை போல அன்புள்ளவர் யாரும் இல்லை. ஸோ ஆகையால் நீங்களும் நானும் அன்பான சகோதரனே சகோதரியே, தேவ வார்த்தையை கேட்குற நாம் இந்த வார்த்தைக்கு ஏற்றபடி நடக்க நம்மளை ஒப்பு கொடுக்கணும். சாமி விவேகானந்தா ஐயா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அவரிடத்தில் நம்ம சொன்னார், ஏசாமி இருந்திருந்தாருன்னா நான் வாழ்ந்த காலத்தில் என்னங்க என் இருதயத்தை எடுத்து என்னங்க ரத்தத்தை புழிஞ்சு நான் காலை கழுவிருப்பேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கை உலக தலைவர்களுக்குள்ளே என்னங்க உலகத்தில் பெரிய பெரிய பிரபலங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த தெய்வீக அன்பு அநேகரை தன் பக்கமாக இழுத்து கொண்டது. ஆகையால் இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செய்யணுங்க, அன்புள்ளவளாக இருக்கணும். என்ன 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முதல் 13 வசனம் வாசிச்சு பாருங்க. உலகத்திலேயே ரொம்ப சிறந்தது எதுனா அன்பு தான். அன்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஸோ ஆகையால் நீங்களும் நானும் தேவ அன்பை உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறவளா ஒரு குட்டி ஏசாமியை போல நீங்களும் நானும் வாழுவோம். நம்ம வாழ்க்கையை பார்க்குற அநேகர் நமக்குள்ள இயேசுவை கண்டு கொள்ளும்படியாக நம்ம நடமாடுகிற நிருபங்களா, நம்ம பிரசங்கம் பண்ணுறவங்களா இல்லை, வாழ்ந்து காட்டுறவங்களா, அன்பு கூறுகிறவளாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவாருங்க, அற்புதங்களை அதிசயங்களை செய்வார். நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், பாஸ்டர் அன்பு கூறுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களான்னு. நான் உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பான தேவ ஜனமே, நாங்கள் ஒரு தேவாலயத்தை கொரியா மிஷினரி எங்களுக்கு கட்டி கொடுத்தாங்க. கட்டி கொடுத்த உடனே நான் இருக்கிறது ஜெயமல் பகுதியில், கட்டினது கேஆர்புரத்தில். கட்டி ஆலய பிரதிஷ்டை பண்ணிட்டோம். அங்கே ஒரு 2 வாரம் ஆராதனையை நடத்திட்டோம். 3ஆவது வாரத்தில் நாங்கள் இங்கேருந்து அந்த இடத்த மாற்றணும். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் ஒரு சில நல்லவங்கெல்லாம் சேர்ந்து அவ்வளோ பெரிய இடம் ஆலயம் ஏன் அவர் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அன்பான தேவ ஜனமே என்னிடத்தில் இருந்தது வேற ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்துட்டார். ஸோ அந்த வாங்கி கொடுத்த நபருக்கு ஒரு காரு, கொஞ்சம் பணம் எல்லாம் வந்தது. என்னை பார்த்து பிழைக்க தெரியல உங்களுக்கு. நான் சொன்னேன், கவலை இல்லை, நான் பிழைக்கிறதுக்காக வரல, ஏசாமிக்கு ஊழியம் செய்ய வந்தேன்னு. கொஞ்சம் காலம் ஆயிடுச்சு. ஆன உடனே எனக்கு கொடுத்த அந்த ஆலயத்தை என்கிட்ட வாங்கி வேறொருத்தர் கொடுத்தாரு பாருங்க. அந்த ஊழியக்கார் ஃபோன் பண்ணார், நான் உங்களை பார்க்கணும் யா அப்படின்னு சொல்லி. நான் போனால் அன்பான தேவ ஜனம், அவருக்கு 35 வயசு, அவரும் ஊழியக்கார் தான். அவருக்கு ஒரு 1.5 வயசில் ஒரு பிள்ளை. அவரை பார்த்த உடனே அவர் என் கையை பிடிச்சிட்டு அழுது சொன்னார், நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன், என்ன மன்னிங்கன்னு. அப்போவே அவர் கேன்சரில் ஃபைனல் ஸ்டேஜில் இருந்தார். நான் சொன்னேன், தேவன் எனக்கு என்ன செய்யணும்னு சித்தமாக இருக்கிறாரோ அவர் செய்வார். நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, அவர் செஞ்சார். ஆனாலும் நான் அவரை என்ன பண்ண தெரியுங்களா, அன்பான தேவஜன் நேசிக்க ஆரம்பித்தேன். எனக்கு ஒன்று தெரியும், பரத்துலேருந்து வரலைன்னா வேறு எதுவுமே நிலையானது இல்லை. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தேவ வசனத்துக்கு ஏற்றபடி நம்ம வாழணும். நம்ம வாழும்போது கண்டிப்பாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆகையால் நம்ம பிடிச்சவங்களையே நம்ம நேசிக்காமல் நம்ம பகைக்கிறவங்களையும், நம்மளை திட்டுறவங்களையும், நம்மளை துன்பப்படுத்துகிறவங்களையும், நமக்கு துரோகம் செய்கிறவங்கள கூட நேசியுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பரலோகத்தில் பெரிய வெகுமதி இருக்கும். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை போல அன்புள்ளவர்களாக, எங்களை பார்க்குறவங்க உம்மை பார்க்கத்தக்கதாக ஒரு மகிமையான வாழ்க்கை வாழ உன் சத்துருக்களை நேசிங்கன்னு சொன்னீர். நாங்கள் நேசிக்கிற தேவ பிள்ளைகளாக, ஊழியக்காரனாக காணப்பட தேவன் உதவி செய்யும். யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டு உணர்ந்து ஒப்பு கொடுத்தாங்களோ அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து அவங்க வாழ்க்கையில்
பெரிய காரியங்களை செய்யும். அவங்க எதிர்பார்க்கிற முடிவு அவங்களுக்கு கட்டளையிடும். எல்லா குறைகளை நிறைவாக்கும். அற்புதங்களை அதிசயங்களை செய்து வழிநடத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னு விரும்பினா எங்களோடு நீங்கள் தொலைபேசியின் வழியாக அணுகலாம். ஜெப குறிப்பு இருந்தால் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.